திமுகவுடன் தொடர்பில் இருப்பதால் ஓபிஎஸ்க்கு ரகசிய நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ்ஸின் ரகசியம் தொண்டர்களை ஏமாற்றுவது என விமர்சித்தார். அந்த கொசுக்களை பத்தி பேசுறது ஏதோ சொல்ற ரகசியம் சொல்லிட்டு அந்த ரகசியன்னு வார்த்தை வந்தாலே யாரோட யார் தொடர்புன்னு நல்லா தெரியும். நீட் ரகசியம் யாரு? உதயநிதி. அப்ப அவங்களோட திமுகவோட தொடர்பு இருந்து அந்த நோய் தொத்திக்குச்சு. அதனால இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த ரகசியம் தெரியாது. ரகசியம் தெரிஞ்சா சொல்லுங்க. அது தங்கமலை ரகசியமா இல்லை சிதம்பரம் ரகசியமா, என்ன ரகசியம் சொல்லிட்டு போங்க. அதனால ரகசியம்னு சொல்லி தொண்டர்களை ஏமாத்துற வேலையை தான் இந்த 4 ஆண்டு காலத்துக்கு மேலாக இன்னைக்கு ஓபிஎஸ் அவருடைய வகையறுக்கெல்லாம் செய்கின்ற விஷயங்கள். எனவே அது நிச்சயமா தொண்டர்கள் மத்தியில் ஈடுபட போறது கிடையாது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பான வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள்? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அதிமுக தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து புகார் மனுக்கள் மீதான விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையம் அதிமுக தொடர்பான விவகாரங்களை விசாரிப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறி அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் அந்த உத்தரவின் அடிப்படையில் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து புகார்கள் மீதான ஒரு விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா வேலையை பார்க்க மட்டும்தான் சரியானது என்ற ஒரு கருத்தை சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்த நிலையில் அவர் மீதும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி புகார் மனுவை தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு புகழேந்தி வழங்கியிருக்கிறார். இந்த 2 முடிவுகளையும் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே தன்னுடைய புகார் மனுவும் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக நிலுவையில் இருக்கும் நிலையில் உடனடியாக அதன் மீதான ஒரு விசாரணையை தொடங்கி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை இந்த கோரிக்கை மனுவில் புகழேந்தி முன்வைத்துள்ளார். நன்றி சுசித்ரா, கூடுதல் தகவல்களுக்காக. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலித்துகள், சிறுபான்மையினர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீதிமன்றங்களை புறக்கணிக்கிறாங்க. அதாவது நீதிபதி ஆவதற்கு தடையா இருக்காங்க. சங்கிகள் நிறைந்த இடமாக நீதிமன்றங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பொதுவாகவே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், ஒரு சமூக நீதி அப்படின்றது எல்லா இடங்களிலும் இருக்கணும். 69%. அது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. யாரு? அன்புமணி ராமதாஸ். அம்மா இல்லைன்னா 60% இடஒதுக்கீடு சொல்லி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. உண்மை இல்லை, அதான் வரலாற்று உண்மையும் கூட. அம்மா இல்லைன்னா 69% இடஒதுக்கீடு கிடையாது, கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்பிலையும் சரி. ஆனால் அந்த 69% இடஒதுக்கீடுன்றது எல்லா அளவுலையும் சரி, அது வந்தால் தான் உண்மையான ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள் ஒரு நீதிபதிகளாகவும் அரசின் உயர் பதவிகளாகவும் வருவதுதான் ஒரு நல்ல ஒரு சமூக நீதியின் அடையாளமாக இருக்கும். ஓகே, சாதி வாரிய கணக்கெடுப்பு இப்போ அது இன்னும் நிறைய மீட்டிங் பார்த்துக்குவோம். கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் தெரிவித்திருந்தார். மேலும் அதிமுக ஒன்று சேர எந்த நிபந்தனையும் தான் விதிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். அதற்கு 6 மாதம் அமைதியாக இருந்தால் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க பரிந்துரைப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு தனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை என்று
ஓ பன்னீர்செல்வம் எதிர்வினையாற்றியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம், மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 3 ஆண்டுகளாக கட்சியை ஒருங்கிணைக்க போராடி வருவதாகவும் அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான ரகசியம் தன்னிடம் உள்ளதாகவும் கூறினார். மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்று வைராக்கிய உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாக அந்த முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு சேரும் என்பதையும், அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது, சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது, அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் ஒரு தொண்டர் வருவார் என்றும் பொதுச் செயலாளர் பதவியே இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு உறுதியாக வரும். நாளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒற்றை தலைமைக்கு வந்தும் தேர்தலை சந்திக்க திறனற்ற கட்சியாகத்தான் அதிமுக உள்ளது என கூறினார். அதிமுக இணைய வேண்டும் என்றுதான் ஆரம்பம் முதலே பாஜக தலைமை கூறி வருகிறது என்றும், கோவைக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கியுள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கட்சியின் இந்நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் முஸ்தபா, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்துள்ளார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தும் ஆலோசித்துள்ளார். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வாக்கு சேகரிக்கணும்னு நாங்கள் முடிவு செய்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மக்களால் வரவேற்கக்கூடிய தலைவரும் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அவர் கண்டிப்பாக பாசிச பாஜகவை எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையில் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் அவருக்கு வாக்களிப்பாங்கன்னு நான் சொல்றேன். கும்பமேளாவில் கங்கை நீரில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகளில் உள்ள கிருமிகள் அதிகளவில் கலந்திருப்பதாகவும் குளிப்பதற்கு கூட உகந்தது அல்ல என்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மக்கள் சங்கமமாக திகழ்கிறது 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா நிகழ்வில் இதுவரை 54 கோடி பேர் புனித நீராடியுள்ளனர். மேலும் கோடிக்கணக்கானோர் வருகை தர உள்ளனர். இந்நிலையில் பெரும் அதிர்ச்சிகரமான அறிக்கையை தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் அளித்துள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அதில் மக்கள் நீராடும் பகுதிகளில் மலகோலிஃபார்ம் எனப்படும் மனித மற்றும் விலங்குகளின் கழிவுகளிலிருந்து வரும் நுண்ணுயிரிகள் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜில் உள்ள ஆற்றின் பல பகுதிகளில் இக்கிருமிகள் அதிக அளவில் உள்ளதாகவும் இது மனிதர்கள் குளிக்க ஏற்ற நீர் அல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி தாக்கல் செய்த அறிக்கையில் உத்தரப்பிரதேச மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல விதிமுறைகளை மீறியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட தீர்ப்பாயம் இந்த அறிக்கையை ஆய்வு செய்து பதிலளிக்கும்படி உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டது. கங்கை நீரின் தரத்தை உறுதி செய்ய ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை உத்தரப்பிரதேச மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செயல்படுத்த தவறிவிட்டதாக கூறிய தீர்ப்பாயம் இது தொடர்பாக நாளை காணொலி வாயிலாக ஆஜராகி விளக்கமளிக்கும்படி உத்தரவிட்டனர்.
100 மில்லிலிட்டர் நீரில் 2500 யூனிட்டுகள் மலக்கோலிஃபார்ம் கிருமிகள் மட்டுமே இருக்கலாம் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிர்ணயித்துள்ளது. கோலிஃபார்ம் கிருமிகள் வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, வாந்தி போன்ற இரைப்பை குடல் நோய்களை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதிலும் இக்கிருமிகள் கலந்த நீரை குடிப்பது அதிக ஆபத்தானது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தீ விபத்துகள், போக்குவரத்து நெரிசல் காரணமாக உயிரிழப்புகள் என பல சர்ச்சைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு. தற்போது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கை மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுத்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மத்திய அமைச்சரை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர் அமைப்பினர் போராடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுத்த மத்திய அமைச்சரை கண்டித்து டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சக அலுவலகத்தை இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து மாணவர்கள் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். வழங்க வேண்டிய 2148 கோடியை உடனே வழங்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு முயற்சிக்க கூடாது.